இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு இமோஷன்ஸ் இல்ல உணர்வுகள் நம்முடைய பலம் என்று நினைத்திருந்தோமோ அவை ஏதோ ஒரு வகையில நம்மளோட சக்தியை வீணாக்குகிறது, இல்ல அது நம்மளுடைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இமோஷன் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் ஏஜிடேட்டட் மைண்ட்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பத்தி எல்லாம் நம்மிடையே எப்போதும் போல பேச வந்திருக்கிறார் பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. இமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்படுவதை நம்மளோட பலம் அப்படின்னு நிறைய பேர் அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமோஷன் ஒரு பலமானதா? இதை பத்தி மேலும் கொஞ்சம் எங்களுக்கு விவரமா சொல்லுங்களேன். எமோஷன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுவது. ஸோ உணர்ச்சி வசப்படுவது அப்படின்றது நமக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், டெய்லி அதை பார்க்குறோம், ஒரு 2 மாசத்துக்கு பார்த்துட்டே இருக்கோம். அப்படின்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பார்க்கும் பொழுது நம்முடைய உடல்ல ஒரு விதமான ஹார்மோன்ஸ் உருவாகுது. அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது நம்ம நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம அதோட ஒன்றி போயிடுறதுனால நமக்குள்ள நம்முடைய மனநிலை என்பது சீராக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ அந்த பழக்கம் நமக்கு உருவாகிறதுனால அது வேணும்னு தேவைப்படுது. இப்போ அதுக்காக டிவி பார்க்கக்கூடாதா, மேட்ச் பார்க்கக்கூடாதா, இல்லை மூவி பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது விளையாட்டு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு தெளிவு இருக்குது, அந்த ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ஒன்றி போய் பார்க்குறோம். ஸோ ஒன்றி போய் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு எமோஷன்ஸ், ஒரு உணர்வுகளை நம்ம உருவாக்கி அதற்கான ஒரு ஹார்மோன்ஸை நம்ம உருவாக்கி அதற்கு நம்ம பழக்கப்பட்டு விடுறோம். ஸோ இது நல்லது கிடையாது. விளையாட்டின் போது சில சமயங்கள்ல அந்த அட்ரினலினோட சுரப்பு அதிகமாகிறது. ஸோ அதை நம்ம அனுபவம் செய்யும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியுது. அந்த ஃபீல் நமக்கு புரியுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஏன்னா பல மாதங்களா நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை பார்க்குறோம், இல்லை ஒரு மேட்சை பார்த்துட்டே இருக்கும்போது டெய்லி அந்த ஹார்மோனுடைய சுரப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த உடல் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுது. ஸோ அந்த பழக்கத்தினால அது மறுபடியும் வேணும் அப்படின்ற ஒரு உணர்வு என்பது நமக்கு ஏற்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் இப்போ அப்படியே நம்ம ஒன்றி போயிடுறோம். ஸோ ஒன்றி போகும்பொழுது அங்கே அழறாங்க அப்படின்னா உடனே நாமும் அழறோம், அங்கே சிரிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் சிரிக்கிறோம். ஸோ நமக்குள்ள அந்த உணர்வுகளை நாம் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அந்த காட்சி என்ன அழ வச்சது, அந்த காட்சி தான் என்ன சிரிக்க வைக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிடும். வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான் என்னுடைய எமோஷனுக்கு காரணம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சதுனால நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒன்று பேசுனா உடனே நம்ம எமோஷ்னலாக ஆயிடுறோம், அதுக்காக நம்ம அழறோம். இல்லை வேற யாராவது செஞ்சுட்டா நமக்கு கோபம் வருது. அப்போ நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, மற்றவர்களால இந்த உணர்வுகள் உருவாக்கப்படுது, மற்றவர்களால நான் கோவப்பட்டேன், மற்றவர்களால நான் அழுதேன் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். நான் தான் என்னுடைய உணர்வுகளை உருவாக்குகிறேன், உணர்வுகள் ஃபீலிங்ஸ் என்னுடைய படைப்பு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி மறந்துடுறதுனால அதை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம செய்யறது கிடையாது. ஸோ அந்த இமோஷன்ஸ் சில நேரங்களில் தவறான இமோஷன் உருவாகும் போதும் அது சரின்னு பல பேர் நம்பி அதை மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்காங்க. சில சமயங்களில் நம்ம சந்தோஷமான இமோஷனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு அழுகையாக இருந்தாலும் அவங்க அது தவறுன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை மேலும் மேலும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உணர்ச்சி வசப்படும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வுகளை நம்ம உருவாக்குகிறோம்? கோபம், இல்லை பயம், கவலை,
டிப்ரெஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஸோ இப்படிப்பட்ட ஒரு விதமான உணர்வுகளை நாம் உருவாக்குகிறோம். ஸோ இந்த உணர்வுகள் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இந்த உணர்வுகள் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படும் பொழுது உருவாக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு வந்து பிடிக்கிறது இல்லை, ஆனாலும் நம்மால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை மற்றவர்கள் தான் இதை உருவாக்குகிறார்கள் அப்படின்றது. இப்போ என்ன வந்து ஒருத்தர் அழ வைக்க முடியும், என்ன ஒருத்தர் கோவப்பட வைக்க முடியும், இல்லை என்ன யாராவது வேதனைப்படுத்த முடியும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு மாஸ்டர் கிடையாது. அப்போ நான் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். கோவம், இல்லை எரிச்சல், இல்லை ஸ்ட்ரெஸ், பயம், கவலை இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம உருவாக்கும் பொழுது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றத மட்டும் நாம ஜட்ஜ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எனக்கு வந்து தீங்கானது, இது எனக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவு இருக்கும் பொழுதுதான் நம்மால் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு சில சமயம் வந்து நம்ம எரிச்சல் படுவோம், எல்லாத்துக்கும் எரிச்சல் படுவோம். எவ்ரி ஸ்டெப் நம்ம வந்து நமக்குள்ள எரிச்சல் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்குள்ள கான்ஸ்டண்டா நம்முடைய எனர்ஜி ஃப்ளோல வந்து ஒரு தடை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இது நல்லதா, இது எனக்கு வந்து எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பல பேர் தப்பு செஞ்சுட்டாலும் வந்து அது கரெக்ட் அப்படிங்கறத வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ, இல்லையா? நம்ம கோபம் அப்படின்ற உணர்வை உருவாக்குறோம், நாம கோவப்படுறோம். கோவப்பட்டதுக்கு அப்புறமா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோமா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ உணர்வுகளை வந்து நமக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனால அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படின்றத வந்து நாம முயற்சி செஞ்சு பார்த்து அனுபவம் செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு முறையும் நாம வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா உடனே நம்ம எமோஷ்னலா ஆயிடுறோம், இல்லை உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லை அழறோம், இல்லை துக்கப்படுறோம், இல்லை வேதனைப்படுறோம், சத்தம் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீரான நிலை, அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து நமக்கு வெளியே எமோஷ்னல் ஆகுது. அதுதான் நம்ம உணர்ச்சிக்கு நம்ம வசப்பட்டுடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த உணர்வு என்பது உருவாகிறது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. அந்த உணர்வுகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து உணர்ச்சிக்கு வசப்பட்டு அடிமையாகலை, ஆனா அதுக்கு பதிலாக அந்த உணர்வை வந்து நான் கட்டுப்படுத்திட்டேன். நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ, எப்படிப்பட்ட உணர்வை நான் உருவாக்கணும்னு நினைச்சேனோ அதை என்னால செய்ய முடிஞ்சது. யாராவது நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நாம என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன உதவி தேவை அதை வந்து நாம யோசிக்கணும், அதை வந்து நம்ம சிந்திக்கணும். ஸோ அதுதான் உண்மையிலேயே நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவனம் அப்படின்றது. இப்போ அவங்க அழும்போது அதை கேட்டுட்டு நானும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அழும்போது அவங்களும் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிப்பாங்க. இப்போ அவர்களுக்கு தேவை ஆதரவு. ஸோ அந்த ஆதரவை என்னால் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா அவர்களோடு சேர்ந்து நானும் அழாமல் இருக்கும்போது தான். ஸோ நான் ஒரு விடுபட்ட நிலையில இருந்து அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யார் எப்படி இருந்தாலும் எதை செஞ்சாலும் என்னுடைய மனதினுடைய நிலை, என்னுடைய உணர்வுகள் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இதுதான் நாம வந்து சுயராஜ்யம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சுயராஜ்யம் அப்படின்றது சுயத்தின் மேல நாம ராஜ்யம் செய்வது. ஸோ நாம வந்து முதல்ல நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது, அதன் பிறகு நம்முடைய புத்தியை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னா எந்த எண்ணங்கள் வேண்டுமோ அந்த எண்ணங்களை உருவாக்குவது, எப்படிப்பட்ட உணர்வுகளை வேண்டுமோ அப்படிப்பட்ட உணர்வுகளை நான் உணர்வது. புத்தியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னா என்ன முடிவு நான் எடுக்கணுமோ அந்த முடிவை நான் எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்முடைய கர்மேந்திரியங்கள் மேல கட்டுப்பாடு. அதாவது இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேச மாட்டேன். இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்க மாட்டேன். இதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கேட்க மாட்டேன். ஸோ கர்மேந்திரியங்கள் மேல நம்முடைய ராஜ்யம் என்பது நடக்கும். ஸோ இந்த முழுமையான இந்த ஸ்வராஜ்யம், சுயத்தின் மீது ராஜ்யம் என்பதுதான் இப்படி நம்முடைய உணர்வுகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதன் மூலமா நாம அச்சீவ் பண்ணலாம். இப்படி நமக்கு மேல நாம ராஜாவாக இருக்கும் பொழுதுதான் நாம மற்றவர்களுடைய இதயத்துக்கும் ராஜாவா ஆக முடியும்.
அந்த இமோஷன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது, அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நாம எதை செஞ்சாலும் அதற்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நிச்சயமா அவசியமாகும். ஸோ அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம அதற்கான பயிற்சியை செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை வந்து நம்ம நிச்சயமா அனுபவம் செய்ய முடியும். காலையில வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறோம். இப்போ நாள் முழுவதும் ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டில் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, என்ன செஞ்சிட்ருக்காங்க, எதை செஞ்சாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சாங்களா இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். கேட்டு செக் செய்கிறோம் இல்லையா. செக் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம சாயங்காலம் போகும்பொழுது ஒரு முறை நம்ம நினச்ச மாதிரி நம்ம சொன்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறோம். நம்ம செக் பண்ணவே இல்லை அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ணாங்களா இல்லையா. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கவனத்தையே கொடுக்கல. அப்போது நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா வீட்டில் வந்து எல்லாமே தலைகீழாக இருக்கும். அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இல்லை ஹோம்ஒர்க் செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயுமே ஒரு நாளில் ஒரு முறை கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணவே இல்லை. இப்போ ஒருவேளை செக் பண்ணியிருந்தா நாம் நினச்ச மாதிரி நடந்திருக்கலாம், இல்லை நடக்கலைன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மனம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய மனதிற்கு வந்து நம்ம எதையுமே சொல்லி கொடுத்ததில்லை, நம்முடைய கவனத்தை நம் மீது நம்ம திருப்பவே இல்லை. ஸோ நம்ம நாள் முழுவதும் நம்முடைய கவனம் முழுச வெளியில தான் இருக்கு. அப்போது நம்முடைய மனம் என்பது என்ன சிந்திக்குது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் போயிட்டுருக்கு, இந்த எண்ணம் தவறானதா சரியானதா, இல்லை இந்த எண்ணத்தினால எனக்கு என்ன உருவாக போகிறது, எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட போகிறது. ஸோ இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செக் பண்ணுறதே இல்லை. இந்த மனதிற்கு வந்து இது சரியான எண்ணம் இல்லை, இதை சிந்திக்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது. சில நேரங்கள்ல வந்து உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த முடியல, அது என்னையும் மீறி வெளிவருகிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் என்ன சொல்றீங்க? இதுக்கு தேவை வந்து ஒரு விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா நாம வந்து நம்முடைய எண்ணங்களை கவனிப்பது. இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ காலையில் குழந்தைகளை விட்டுட்டு போகிறோம் இல்லையா, அப்போது நடுவில் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம நிறுத்தி நம்முடைய எண்ணங்களுடைய ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற இந்த எண்ணம் அதனுடைய தரம் என்ன, இது சரியானதா தவறானதா, இது தேவையா இது இல்லையா அப்படின்ற ஒரு கவனத்தை நமக்கு கொடுத்துக்கிறது தான் விழிப்புணர்வு. ஸோ நம்ம இதை செஞ்சாலே போதும். ஸோ இப்போ சுயமாற்றம் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ சுயமாற்றம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் அதை நம்ம அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம காலையிலயும் தியானம் பண்றோம், ஈவினிங்லயும் தியானம் பண்றோம், ஆனா நமக்காக ஒரு நிமிடம் வந்து ஒதுக்கிறதுக்கு வந்து தவறி விடுறோம் இல்லையா. இப்போ நம்ம காலையில தியானம் பண்றது அப்படின்றது எப்படின்னா, இப்போ காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது குழந்தைங்களை வந்து நம்ம கவனிச்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சாப்பிடணும், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு நாம சொல்லிட்டு வெளியே கிளம்புற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ காலையில தியானம் பண்ணும்போது நான் உட்காந்து என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையில வந்து நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த அமைதியான ஆத்மா என்பது நாள் முழுவதும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, எப்படி அமைதியாக பேச போகுது, அமைதியாக செயல்பட போகுது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எப்படி அமைதியாக இருக்க போகுது அப்படின்றத நமக்குள்ள நம்ம ப்ரோக்ராம் செஞ்சுக்கிறோம். இப்போ காலையில செஞ்சு வச்ச அந்த ப்ரோக்ராம் வந்து நிலை குலைஞ்சு போற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். இப்போ அதை நாம் அந்த சூழ்நிலைகளால நான் நிலை குலைஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்மீது நாம கொஞ்சம் கவனத்தை கொடுத்து காலையில உருவாக்குன அந்த ப்ரோக்ராமுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த நிலை என்பது எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு நாமே கவனப்படுத்தி கொண்டு நாம் அதை பார்க்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாள் முழுவதும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுல தான் நம்முடைய கவனம் முழுவதும் போய்விடுது. இதுக்காக தான் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் நிறுத்தி நம்மீது நாம் கவனத்தை செலுத்தணும். நான் அமைதியாக இருக்கணும்னு நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அமைதியாக இருக்கிறேன்னா, அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் பார்த்து அதை விளக்கிட்டு அந்த எண்ணத்தை வந்து நான் நிறுத்திட்டு அந்த எண்ணத்தை வந்து விளக்கிட்டு மறுபடியும் நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டு அந்த ப்ரோக்ராமை நான் சரிப்படுத்திக்கணும். அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே
குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுகிறோம், நாள் முழுவதும் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு ஃபோனில் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நைட்டில் உட்காந்து அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதே தவிர அவங்க மறுபடியும் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான கைடன்ஸை நம்ம கொடுத்து அது அடுத்த நாளுக்காக. அதே மாதிரி இரவு நாம் வந்து உட்கார்ந்த உடனே படுக்கிறதுக்கு முன்னாடி தியானத்தில் உட்காந்து இன்று நாள் முழுவதும் நான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அமைதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன சூழ்நிலைகள் உருவாச்சு, அதற்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்பது எப்படி இருந்தது, அதற்கான காரணம் என்ன, எங்கே தவறு நடந்தது அப்படின்றத நான் செக் பண்ணி அதை நான் சரி செஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனை நான் மறுநாளுக்காக உருவாக்கிக்கிட்டு நான் படுக்க போகணும். நம்ம வந்து நம்முடைய மனதை ஒரு குழந்தையா பாவிக்கணும். கடுமையாக நடத்தக்கூடாது, கடுமையாக வந்து கோபமாகவும் சொல்லக்கூடாது, எதிர்மறை எண்ணங்களே வரக்கூடாது, தவறானதையே சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஹாஷாக வந்து நம்முடைய மனதை பாவிக்கும் பொழுது அது வந்து அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் குழந்தை மாதிரி. ரொம்ப அன்போட பரவாயில்ல, ஓகே இன்னைக்கு நடந்து போச்சு, நாளைக்கு அப்படி இருப்போம். ஸோ இப்படி அன்போடு நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனம் என்பது நம்முடைய சொல்கிறத கேட்கும். பல பேர் வந்து நம்மை நாமே நேசிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றத வந்து கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் வந்து அதோட அர்த்தம் வந்து மனதை நேசிப்பது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களாக இருக்கட்டும், அவை எல்லாமே என்னுடையது. ஸோ என்னுடையது எல்லாத்துக்குமே நான் வந்து கவனத்தை கொடுக்குறேன். நான் மற்றவங்களுக்கு கவனத்தை கொடுக்குறேன், என்னுடைய வேலைக்கு கவனத்தை கொடுக்குறேன், என்னுடைய உறவுகளுக்கு கவனத்தை கொடுக்குறேன். ஸோ என்னுடையது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் கவனத்தை கொடுக்குறேன். ஆனால் அந்த என்னுடையது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய நான் அப்படின்ற அந்த ஆத்மாவிற்கு நான் கவனத்தை கொடுக்கறது இல்லை. ஸோ என்னுடையதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நன்றாக இருக்க வேண்டும். ஸோ நான் நன்றாக இருப்பதற்கு என்னையை நான் கவனிக்கணும். இப்போ கவனிக்கிறது அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை நான் கொஞ்சம் கவனிக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட தரமானதாக இருக்குது அப்படின்றத கவனிக்கிறது, விழிப்புணர்வுடன் செயல்படுவது. ஸோ அந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதும், நம்முடைய எண்ணங்களின் தரம் வந்து நல்லதாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ணம் வந்து ஏன் வருது, இதை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு முதல் தடவையே நாம் வந்து விழிப்புணர்வுடன் செயல்படும் பொழுது அடுத்த முறை நாம் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம அந்த கவனத்தை கொடுக்கறதில்ல, கோவப்படுறோம், கோவப்பட்டுட்டு சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதனால் இப்படி கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்த முறையும் மறுபடியும் கோவப்படுறோம். ஸோ இப்படி நம்முடைய பழக்கங்கள் உருவாகிறதுனால நம்ம எந்த இடத்துலையுமே நிறுத்தி செயல்படாததுனால அது நம்முடைய பழக்கமாகவே போயிடுது. ஸோ ஒன்ஸ் நம்முடைய பழக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு அதை மாற்றுவது என்பது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்முடைய எண்ணங்கள் மேலே நம்ம கவனத்தை வச்சுட்டே இருக்கணும். இமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்படுதல் இல்லை வந்து ஃபீலிங்ஸ், உணர்வுகள், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எமோஷன், உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது வந்து நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆத்மாவினுடைய ஒரு அந்த சக்தியினுடைய எனர்ஜி அப்படின்றது வந்து அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதனுடைய உண்மையான இயல்பான ஒரு உணர்வுகள். அதை நம்ம ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நமக்கு பற்று என்பது ஏற்படும் பொழுது, ஏதாவது எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோவில் வந்து தடை என்பது ஏற்பட்டு விடுது, அதாவது ஒரு பிளாக். ஸோ அந்த பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஃப்ளோ என்பது தடைப்பட்டு விடும். நான் ஒரு ஆத்மா, ஆத்மாவினுடைய குணங்களான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்தி, அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். அதை நான் கான்ஸ்டண்ட்டாக உணரும் பொழுது அதை என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போது நான் வேறு யாரையாவது நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா அவர்களை பற்றிய எண்ணத்தை நான் உருவாக ஆரம்பிப்பேன். இப்போது ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷனுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு அப்படின்றது வந்து ஃபீலிங்ஸ், பற்று அப்படின்றது வந்து எமோஷன். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஃபீலிங், ஒரு நல்ல உணர்வு. எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது வந்து எமோஷன். இப்போது நல்ல உணர்வுகளை நம்ம பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம். எமோஷ்னலாக ஆகிறத வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதிர்மறையான உணர்வுகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய அந்த எனர்ஜி ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும், அதுதான் அர்த்தம். இப்போ நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னா இப்போ என்னுடைய மனதிற்குள்ள என்னை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல், நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள அன்பு இருக்குது, அமைதி இருக்குது அப்படின்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் ஒரு பற்றுதலினுடைய அடிப்படையில்
அவர்களை பற்றின எண்ணங்களை நான் உருவாக்கும் பொழுது என்னை பற்றின அந்த எண்ணம் தடைப்பட்டு போடும். அதாவது ஐ லூஸ் மை சென்ஸ் ஆஃப் த செல்ஃப். அவங்க எப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்றாங்களோ அதே மாதிரியான உணர்வுகளை நானும் அனுபவம் செய்வேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டி வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிடும். நம்முடைய மனதிற்குள்ள அந்த பாதிப்பு என்பது ஏற்படக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்துலேருந்தும் விடுபட்டவர்களாக இருக்கணும். ஸோ விடுபட்டு இருக்கிறது அப்படின்னா பற்று இல்லாமல் இருப்பது. ஸோ பற்று இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நான் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும். ஏன்னா அன்பு அப்படின்றது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த அன்பு அப்படின்ற அந்த எனர்ஜி ஃப்ளோவில் ஒரு பிளாக், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ உடனே நான் அன்பை கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க எந்த உணர்வை உணர்றாங்களோ அந்த உணர்வை நான் உணர ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ இது வந்து நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது அது மனதில் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து என்னுடைய உடைமைகள் அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. ஸோ என்னுடைய குழந்தைகள்னு சொல்லும்போது என்னுடைய குழந்தைங்கன்னா என் பேச்சை கேட்கணும், நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும். ஸோ இப்படி எனக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதை வந்து அவங்க நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுகிறது. நாம் எதிர்பார்த்தபடி அவங்க நடக்கலை, நாம் எதிர்பார்த்தபடி அவங்க இல்லை அப்படின்னா நமக்குள்ள துக்கம் ஏற்படும், வலி என்பது ஏற்படும். ஸோ அதனால வந்து பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறதா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாமே வச்சுக்கலாம், சௌகரியத்துக்கான பொருட்களை எல்லாமே வச்சுக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனிதர்களோட அன்பா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டாச்சா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மகிழ்ச்சியோ இல்லை அன்போ இல்லை அமைதியோ மற்றவர்களை சார்ந்து இல்லை, என்னுடைய மனநிலை என்பது மற்றவர்களை சார்ந்து இல்லை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா உடனே நான் வந்து கோபப்படுறது, இல்லை அவங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடந்துடுச்சுன்னா உடனே என்னுடைய அமைதி என்பது இழந்து விடுகிறது. அப்படி இருக்கிறது கூடாது. அதுதான் அட்டாச்மெண்ட். பற்றோடு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ஒரு வலியை அனுபவம் செய்கிறாங்களோ அதே வலியை நானும் அனுபவம் செய்வேன். அப்போது என்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ குழந்தைங்க அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்? அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய மனதின் நிலை என்பது ஸ்டேபிளாக இருக்கணும், சீராக இருக்கணும். அப்போ தான் நான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், கைட் செய்ய முடியும். ஆனால் வலி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? பற்றற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபமான விஷயம். நான் ஒரு ஆத்மா, இவர்களும் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குவது, அவ்வளோதான். அவங்கக்கிட்ட இருந்து விலகிடுறதோ இல்லை அவங்கக்கிட்ட உறவை முறிச்சுக்கிறதோ கிடையாது பற்றற்ற நிலை என்பது. இப்போது நம்ம நாள் முழுவதும் வந்து நமக்குள்ள உணர்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். உணர்வுகள் என்பது நம்முடைய படைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடுறோம் வச்சுக்கோங்க, அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணத்தை உருவாக்கி அதனை உணர்வாக நாம் உணர்றோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீலிங் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து பெர்செப்ஷன் பை டச். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 3 வகையாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து ஸ்தூலமான தொடுதல். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொட்டு பார்த்து அந்த ஃபீலிங்கினுடைய அடிப்படையில் அதை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு எண்ணமாக உருவாக்கி அதை உணர்வது. அதே மாதிரி ஒரு சூக்ஷ்மமான சட்டிலான ஒரு விஷயம் நம்முடைய மனதின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் தொடுவது. ஸோ அதையும் நாம் டச் தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லை கேட்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு சில விஷயங்களை வந்து பேசப்படுது. அந்த விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து என்னுடைய மனதை தொடுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஏன் தொடுகிறது அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த கேட்குற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணத்தை நம்ம உருவாகிறோம். அதே தான் நாம் மனதை தொடுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நாள் முழுவதும் பல்வேறு விஷயங்களை நம்முடைய மனதின் மூலமாக நாம் தொட்டுட்டே இருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவலி டச்சிங் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆன்மீக ரீதியாக நம்ம அதை தொடுவது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயத்தை தொடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஆத்மா அப்படின்ற நிலையில இருந்து நமக்குள்ள வந்து அந்த அதிர்வலைகளை உருவாக்குவது, அந்த வைப்ரேஷன்ஸை நான் உருவாக்குவது, அந்த வைப்ரேஷன்ஸை நான் உணர்வது. இப்போ நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த அமைதியினுடைய அதிர்வலைகளை உருவாக்கி அந்த அமைதியை நான் அனுபவம் செய்யறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஸ்பிரிச்சுவலி டச்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க சோகமா இருக்கீங்க, நீங்க துக்கத்துல இருக்கீங்க, நீங்க வேதனை வழியில இருக்கீங்க, அந்த நேரத்துல கூட
நான் எனக்குள்ள நான் யார், என்னுடைய குணம் என்ன, நான் அமைதியானவன் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த அமைதியினுடைய அதிர்வலைகளை, அந்த வைப்ரேஷன்ஸை நான் எனக்குள்ளே உருவாக்கும் பொழுது உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ்னால நான் பாதிக்கப்படாமல் எனக்குள்ள நான் என்ன ஒரு உணர்வுகளை உருவாக்கியிருக்கேனோ, அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கேனோ அதை மட்டுமே என்னால் உணர முடியும். ஸோ அதை நாம் என்ன சொல்வோம் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நம்ம சுற்றி யார் எப்படி இருந்தாலும், அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதனுடைய பாதிப்புல நான் போகாம, அது என்னை பாதிக்காமல், அந்த மாதிரி நேரத்துல கூட என்னால எனக்குள்ள எனக்கு எப்படிப்பட்ட அதிர்வலைகள் வேண்டுமோ அதற்கேற்றாற் போன்ற அதிர்வலைகளை உருவாக்கி அதை நான் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ராஜயோகா தியானம் அப்படின்றது என்னன்னா, நாள் முழுவதும் நான் யாரு, என்னுடைய குணம் என்ன அப்படின்றதை நான் நினைவில் வைத்து கொண்டே இருக்கிறது தான். நான் ஒரு ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா, நான் ஒரு அன்பான ஆத்மா. ஸோ அப்படி நான் அந்த மாதிரி என்னுடைய எண்ணங்களை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் அந்த உணர்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது எதிரிலேருந்து வேற யாராவது நெகட்டிவான எனர்ஜியை உருவாக்கி அனுப்புனாலும் அதை நான் பிளாக் பண்ணிடுவேன். ஆனால் நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா மனம் ரொம்பவே பாதிக்கப்படுது இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படணும். உடனே நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும். ஸோ நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னா என்னால் எதையும் சமாளிக்க முடியும். யார் எப்படி சொன்னாலும், எது செஞ்சாலும், எப்படி நடந்துக்கிட்டாலும் என்னால் எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். ஏன்னா நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்றத நாம் நினச்சி அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த சக்தியை நாம் அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி வேலை செய்யும். இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், வேலை பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, இல்லை யாராவது ஏதாவது நம்முடைய வேலையை பற்றி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே உடனே நாம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து பார்த்து, நான் யார், நான் ஆத்மா, நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி உடனே அந்த அமைதியும் சக்தியும் நான் அனுபவம் செய்யணும். அவங்க என்னுடைய வேலையை தான் குறை சொன்னாங்க, என்ன கிடையாது. ஸோ நான் வேற, இந்த வேலை என்பது வேற. நானும் கூட அப்படிதான் சிஸ்டர், வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ என்னுடைய வேலைகள், என்னுடைய விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அதை விட முக்கியமானது நான். ஸோ எதை நான் செஞ்சாலும் எனக்கு பாதிப்பு வராமல் நான் பார்த்துக்கணும். நான் யார் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு என்னுடைய உண்மையான இயல்பான குணங்கள் என்ன, அமைதி, அன்பு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலை முழுவதையும் செய்யணும். அதற்கு பாதிப்பு வர்ற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ரொம்பவே அழகாக சொன்னீங்க. நம்ம எவ்வளோ பல விஷயங்கள் பேசினாலும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு புதிய கண்ணோட்டத்தில் தான் வெளிப்படுது. இப்போ நான் ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவினுடைய இயல்பான குணங்கள் தான் ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், சக்தி அப்படின்றது. ஸோ நாள் முழுவதும் இந்த ஆத்மாவினுடைய இந்த சக்திகள் என்பது ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் நடக்கும் பொழுது இது பிளாக் ஆகி இதில் ஒரு தடை என்பது ஏற்படுது, டிஸ்டர்பன்ஸ் என்பது ஏற்படுது. அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால தான் நாம் நாள் முழுவதும் எனக்கு அமைதி வேணும், எனக்கு அன்பு வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ரொம்பவே கிளியராக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற சென்டருக்கு நீங்கள் செல்லலாம், அல்லது எங்களை இமெயில் மூலியமாக இல்லை தொலைபேசி மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. ओम शांति ओम. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது.
இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி